ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தோங்க. இப்போ எப்படி பேக் சைடு ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்ல பக்கம் எடுத்துக்கினா மேலே லைனிங் பீஸ் நம்ம கட் பண்ணதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்காங்க. பார்த்து சுருக்கு கிடக்கு வரப்போ அதை கொஞ்சம் நல்லா நீட்டாக இழுத்து விட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்காங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்காங்க. நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அங்கே. இப்போ அதை திருப்பி உள்ளே வச்சு அடிக்கணும். அதை திருப்பி விட்டு லைனிங் உள்ளே போகிற மாதிரி அடிக்கணும், தையல் அடிக்கணும். மேலேயும் தையல் போடலாம் நீங்கள், நான் போடுறதில்ல, நீங்கள் போடுறதா தான் போட்டுக்கலாம். நான் மடிச்சு விட்டு போட்டுக்கிறேன். நல்லா இழுத்து விட்டு போட்டுக்கோங்க தையல். நல்லா துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போடுங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு பேக் சைடு. இப்போ சைடில் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே வேஸ்ட் துணி வச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தையல் அடிக்கிறதுக்கு. நூல் கட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி எடுக்க முடியாதுல்ல, அதுக்கோசரம் சைடில் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிக்காங்க. துணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. காக்கா வர கத்துது.
நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போடுங்க. அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. நான் எப்போவுமே வேஸ்ட் துணி வச்சு அடிப்பேன் தையல் கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா துணிலாம் கட் பண்ணிக்கலாம். லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள். கீழே பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பேக் சைடு மடித்து அடிக்கணும். கீழே வந்து மடித்து அடிக்கிறத பார்க்கலாம். ஒரு மடப்பு, அதுக்கப்புறம் 2 மடப்பு. ஏற்கனவே அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அதை வச்சு அதில் மடித்து அடிக்க போகிறோம். அது நேர ஒரே ஒரு தையல். அவ்வளோதான், அடித்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடு டாட் பிடிப்பாங்கள்ல, அந்த டாட் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸை அந்த நம்ம தைச்ச ப்ளவுஸை கொஞ்சம் 2 மடிங்க. பேக் சைடு மடிச்சுட்டு இப்படி வைங்க. நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து அது 2 மடிச்சுக்காங்க. இதே மாதிரி மடிச்சுட்டு பேக் சைடு வந்து மடித்து இதே மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு அது மேலே வைங்க. மேலே வச்சுட்டு நல்லா கரெக்டாக வச்சுட்டு இந்த முன்னாடி பாயிண்ட்டும் அதுவும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன்னா நான் அதை இழுத்து விட்டு அவங்க சைடில் டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே சைடில் அங்கே ஒரு மார்க்கு, அதுலேருந்து ஒரு இன்ச் 2 இன்ச் அங்கே ஒரு மார்க்கு, பின்னாடி முன்னாடி 2 பக்கம் மார்க் பண்ணிக்காங்க. அந்த மார்க்கிட்டே ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சுக்கு அந்த பக்கம் ஒரு மார்க், இங்கே மடிச்சதால சென்டரில் ஒரு மார்க்.
அந்த சென்டரும் அந்த 2வது பாயிண்ட்டும் இப்போ ஒன்றா மடிக்கணும். மடிச்சுட்டு அதில் வர சென்டரை தான் டாட் பிடிக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ண போகிறோம். ஒரு 3 இன்ச் ஹைட்டு. அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த சென்டரை எடுத்து அந்த 2வது மார்க்கு மேலே வச்சு அதுக்கு வர சென்டரவே நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இருக்கும் அது மேலே வச்சு நீங்கள் அளவு பார்த்துக்கலாம். இதே மாதிரி வச்சு அளவுக்கு ஹைட்டும் அகலமும் பார்த்துக்கலாம். 1/4 இன்ச்சு அது வரணும், 3 இன்ச்சு வரும், 4 இன்ச்சு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், பேக் பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி வீடியோ போடணுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்களும் போட முடியும் இன்ட்ரெஸ்ட்டோடு. நம்மளோட இதில் எல்லாமே அளவு ப்ளவுஸை வச்சு மட்டும்தான் மார்க்கிங். எந்த டேப்பு கீப்பு அந்த மாதிரிலாம் வச்சு எந்த அளவு எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.